முட்டைக்கொத்து இடியாப்பம் சாப்பிடணும் அப்படின்னா ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்லயே சூப்பரா செய்யலாம். காலையில சுட்ட மீந்த இடியாப்பம் இருக்கு, அது இந்த மாதிரி சின்ன சின்னதா உதிர்த்து வச்சுக்கோங்க. அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, சின்ன துண்டு இஞ்சியை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 4 பூண்டை பொடி பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியா கட் பண்ணி அதையுமே சேர்த்துருங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி காரத்துக்கு 1 இல்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் காரத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நடுவில் ஒரு சின்னதா ஒரு குழி போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 2 முட்டையை நல்லா கலக்கி அடிச்சு இதுல ஊத்தி நல்லா 2 பரட்டிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்ச இடியாப்பத்தை அதோட சேர்த்து இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டி கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு நல்லா சூப்பரா கலரிட்டு இறக்கி நல்லா சூடான ஒரு வாழை இலையில வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆவி பறக்க இடியாப்பம் அந்த இலையோட சேர்ந்து செம்ம வாசனை டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.